இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சொல்றத இசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பிடிவாதமா இருக்கா. அக்காவோட மனநிலையும் என்னோட மனநிலையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் விஷால். அக்கா இல்லாத குழந்தைய இருக்குன்னு நம்ப வைக்க எனக்காக போய் சொல்லிருக்காங்க. நான் இருக்கிற குழந்தைய யாருக்கும் தெரியாம மறைக்க ட்ரை பண்றேன். இதனால அக்காவோட மனசு எப்படி இருக்கும்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் வர்ஷினி. இசை நமக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்துட்டா. இனியும் நம்ம அவளை தொல்லை பண்ணாம இருக்கிறதும் அவளோட முடிவை மதிக்கிறதும் தான் நல்லது. ஆனா ராகவ், எனக்கு அத்தைய நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. வர்ஷினி, நம்ம பயத்தால இங்க எதுவுமே மாற போறது இல்ல. பாத்துக்கலாம் வர்ஷினி. நம்ம விஷயம் தெரிஞ்சு அம்மா என்ன சொன்னாலும் நான் இந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க போறதே இல்லை. அதுவும் இல்லாம இந்த விஷயம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது தெரிஞ்சுதானே ஆகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ராகவ். எப்படியும் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு நம்மள திட்டினாலும் நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அக்கா, இசை உண்மையை சொல்லிட்டு அவ விஷயத்துல அம்மா என்ன முடிவெடுப்பாங்கன்னு என்னாலே கெஸ் பண்ண முடியல. விஷால், அக்கா உங்க மேல எவ்வளவு ஆசையா இருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க தான் அக்கா இந்த வீட்டை விட்டு போகாம பாத்துக்கணும். வர்ஷினி, எங்க அம்மாவோட கோவத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும். உங்களை மாதிரியே இசை விஷயத்துல அம்மா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நானும் குழப்பத்துல தான் இருக்கேன். எனக்கு அதெல்லாம் நல்லா புரியுது விஷால். அதே நேரம் அக்காவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் விஷால். நீங்க இல்லாம அக்காவால இருக்க முடியாது. எங்க வர்ஷினி, நீங்க எல்லாரும் தான் அப்படி சொல்றீங்க. இல்ல விஷால், எனக்கு என் அக்காவை பத்தி நல்லா தெரியும். நாம எல்லாரும் இந்த வீட்ல ஒன்னா இருக்கிறது தான் அக்காவோட ஆசையே. இப்போ அக்காவே இல்லாம நாம மட்டும் இந்த வீட்ல எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? இசையோட ஆசை எல்லாமே தெரிஞ்சுதான் உண்மையெல்லாம் சொல்லாம கொஞ்ச நாள் பொறுமையாருன்னு சொன்னேன். ஆனா அவ என் பேச்சே கேட்கலையே. சரிடா விஷால், இசை நம்ம பேச்ச கேட்காம அம்மா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு கிளம்பி போயிட்டா அதுக்காக நம்ம அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நமக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கா. வர்ஷினி சொல்ற மாதிரி நம்ம இசைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம பாத்துக்கணும். புரியுது ராகவ். இசை இந்த வீட்டை விட்டு போகாம இருக்க என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்.